இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு வாக்காக கொடுத்திருக்கிற வார்த்தையினாலும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஊழியம் செய்யும். கர்த்தருடைய சொல்படி நடக்கிறேன், வேதத்தை தினமும் ஒழுங்காக வாசிக்கிறேன், சபைக்கு ஒழுங்காக செல்லுகிறேன், ஆராதனையில் பிரியமாக பங்கு பெறுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க. ஆனால் இன்றைய வாக்கு தத்த வசனம் முடியும் போது இருக்கிற வார்த்தைகளை கவனிங்க. நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது. அப்படின்னா நீங்கள் கர்த்தரை தேடினாலும் உங்களுக்கு பயப்படும் சூழ்நிலை, கலங்க வைக்கும் சூழ்நிலை, பலனை இழக்க வைக்கும் சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் கூட நாம் பயப்படாமல் இருக்கணும். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவனை நேசிக்கிற உங்களை எது வந்தாலும் வீழ்த்த முடியாது. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் ஊழியம் செய்கிறமைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமென். அப்பா, வாஞ்சையோடு வேதத்தை வாசிக்கிறவங்க, வேதத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு பிரியமாக இருக்குது, சபைக்கு போகிறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்கள்னு சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது மாதிரியான ஒரு இருதயத்தை இப்பொழுது கொடுங்க ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை நேசிக்கிறதுக்காக அப்பா அவங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. வேதம் வாசிக்கிறது ஏதோ கடமைக்காக வாசிக்காமல் தேவன் என் கூட பேசுவார்னு சொல்லி அதை எடுத்து ஒரு ஆசையோடு வாசிக்கிறதுக்கும் அப்பா தேவாலயத்துக்கு போகிறது, ஜெபம் பண்ணுறது எல்லாமே என் அப்பா என் தேவன் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அப்பா அதை செய்கிறதுக்கான வாஞ்சையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டு பண்ணுங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்களாக பாக்கியவதியாக இருக்கிறாங்க ஏசப்பா. ஆமென். நீங்கள் சொல்லியிருக்கிற வார்த்தைப்படி அப்பா பலங்கொண்டு தைரியமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க சொல்லுங்கள் ஏசப்பா. நன்றியப்பா. எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஏதோ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஏதோ ஒரு துரோகத்தை செய்யும்போது, இல்லை கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசும்போது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படலைன்னா, சரீரத்தில் ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா, இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாம் சோர்ந்து போயிடுறோம், பயந்து போயிடுறோம், கலங்கி போயிடுறோம். ஆனால் நீங்கள் பாக்கியவான்களாக பாக்கியவதியாக இருக்கும்போது நீங்கள் கலங்காமல் இருக்கணும்னு வசனம் சொல்லுது, பயப்படாமல் இருக்கணும்னு வசனம் சொல்லுது, தைரியமாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம தைரியமும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாராம். இந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்குள்ளே எந்த பயமும் கலக்கமும் வராது. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பயம் கலக்கம் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும் ஏசப்பா. ஆமென். அவர்களை சுற்றி பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீராக. ஆமென். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். தாய் தன்னுடைய பாலகனை மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறீங்கப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுகிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. ஒரு தகப்பன் போல் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறீங்கப்பா.
இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை ஒரு தாயா, உம்மை ஒரு தகப்பனா பார்க்கணும் ஏசப்பா. அமேன். உணர்வுள்ள இருதயத்தை இப்பொழுதே கட்டளையிடுங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பாவை, அம்மாவை அப்பா அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்களோ, அவங்க கூட இருந்தால் எவ்வளவு தைரியம் இருக்கோ, அதை விட பல மடங்கு அன்பும் பாசமும் நேசமும் உங்கள் மேலே வரட்டும் ஏசப்பா. அதை விட தைரியம் அவங்களுக்கு வரட்டும் ஏசப்பா. ஏன்னா நீங்கள் சர்வ வல்ல தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா. இன்றைய வாக்கு, அமேன், இன்றைய வாக்கு தத்துவம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருதயத்தில் கிரியை செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துகிறீங்க ஏசப்பா. ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யட்டும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறேன். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.